ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தோன்னா நிறைய விலங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா போர் காலகட்டத்தில் உதவி பண்ணிருக்குங்க. அந்தமாரி ஒரு கிரேசியான இன்சிடென்ட்ஸ் தான் 5 இன்சிடென்ட்டை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா போர் வார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கன்னுலாம் வச்சுக்கிட்டு வந்து சண்டை போடுவாங்க. ஆனால் வந்து இந்த வீடியோவில் வித்தியாசமாக விலங்குகள் அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் போரில் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துருக்கு, எப்படிலாம் ஒரு ஹீரோஸாக இருந்திருக்கு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இன்சிடென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த எமு வார். இந்த எமு வார்ன்றது வந்து ஆஸ்திரேலியாவில் நடந்த வார். இது எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1932ல் நடக்குது. அதாவது எமுன்ற பறவைகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அந்த பறவைகள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா இருக்க ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய தொந்தரவாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்க கோதுமை தானியங்கள்லாம் வந்து அப்படியே சாப்பிட்டுருது வயலில் வந்து. ஸோ இதனால வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப காண்டாகி என்னடா இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கு இந்த விலங்குகளை போட்டு தரணும்னு சொல்லிட்டு வந்துட்டுனா ஒரு சில குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 10,000 ரவுண்ட் ஆஃப் ஆமோஸ் வரைக்கும் சுடுறாங்க. ஆமாங்க 10,000 இந்த பக்கம் ஒரு சில மனுஷங்கள் 10,000 ஆமோஸ் வரைக்கும் சுட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் 20,000 ஆமோஸ் இருக்குங்க. 20,000 விலங்குகள் இருக்குது, எமு விலங்குகள். ஸோ அந்த எமு விலங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க கொன்னது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 கிட்ட கொண்டிருக்காங்க. மீதி வந்து பார்த்தீங்கன்னா 19,000 வந்து பார்த்தீங்கன்னா கொல்லவே முடியல. ஸோ அதனால் யார் ஜெயிச்சா அந்த போரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எமுன்ற அந்த பறவை தான் ஜெயிச்சு தக் லைஃப் காமிச்சுனே சொல்லலாம். ஸோ அந்த காலகட்டத்திலே எமுன்ற பறவைகள் வந்து பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சிச்சு ஹியூமன்ஸை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதேமாரி ரொம்ப தப்பு நடக்கூடாது சொல்லிட்டு ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டும் உணர்ந்துட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அனிமலை நம்ம அப்படி சுட்டுக்கூடாது சொல்லிட்டு அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணாங்க. ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய இன்சிடென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா த கேட். ஆமாங்க பூனைகளும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு. முக்கியமாக சொல்ல போனோம்னா ஜெர்மனி நாட்டோட ஒரு போர்க்கப்பலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட் இருந்திருக்குங்க. அந்த கேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சர்வீஸ் நேவி சர்வீஸில் இருந்திருக்கு. அதாவது நிறைய அந்த ஷிப்புக்கு தேவையான ஹெல்ப்ஃபுல்லான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். உழவு பார்க்குற விஷயம் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த கேட்டு. ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்க அந்த கேட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெர்மனியோட கப்பலை வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி ரெண்டாக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் இறக்குறாங்க. ஆனால் ஒரு கேட்டு மட்டும் மிதந்துட்டு இருக்கு. அந்த கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பிரிட்டிஷ் ஆர்மி எடுத்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கர்ன்றது அவனுக்கு பேர் வைக்கிறாங்க ஆஸ்கர்னு சொல்லிட்டு. ஸோ ஆஸ்கர்ன்ற அந்த போன் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் படையில் சேர்ந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு ஷிப்பில் இருந்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்டிஷ்காரங்களோட ஷிப்பு வந்து பார்த்தீங்கன்னா உடையுது. அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் வந்து மிதக்குறான். அப்புறம் ஆஸ்கருக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க அன்சிங்கபிள் சாம். ஆமாங்க அன்சிங்கபிள் சாம்ன்ற ஒரு பேர் வருது. அதாவது இவன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விட்டா இவன் வந்து மூழ்கவே மாட்டானான்ற ஒரு பேர் வந்துச்சு. 3 இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் வந்துன்னா அந்த கேட் வந்துட்டுனா உயிர் தப்பிருக்கு. ஒரு பெஸ்ட்டு இதுன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவார்ட்ஸ்லாம் ரெகக்னேஷன்லாம் பண்ணிருக்காங்க. மூணாவது பார்க்கக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா த பியர். ஆமாங்க கரடிகள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்காங்க போரில். அது வந்து ஒரு சோல்ஜர் ஆக்கிங்க. போலாண்ட் நாட்டோட சோல்ஜர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியரை பார்க்குறாங்க. எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போர்க்காலத்துக்கு போயிட்டு இருந்த போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரடியை பார்க்குறாங்க. அந்த கரடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால் செக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேர் வைக்கிறாங்க. அந்த கரடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது சோல்ஜராக நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுது, அவங்க கூட வந்து ரெஸ்லிங் போட்டிலாம் விளையாடுது, சண்டைலாம் விளையாடுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க பண்ணுறதே அதுவும் பண்ணுது. அவங்க குடிக்கிறாங்க, இவங்களும் வந்து ட்ரிங்க்ஸ் இதுவும் குடிக்குது. அப்புறம் இவங்க சிகரெட் வச்சு அதுவும் வந்து சிகரெட்டை வந்து பார்த்தீங்கன்னா சிகரெட் வந்து சாப்பிடுது சொல்லிட்டு பக்காவாக சோல்ஜர்ஸ் மாதிரியே சோல்ஜர்ஸோட தூங்கிட்டு பத்துக்கிட்டு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. அந்த சோல்ஜர்ஸும் ரொம்ப பிடிச்சிச்சு. அந்த கரடிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சோல்ஜர் மாரி ஒரு மரியாதையாக கொடுத்தாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோல்ஜர் ஒரு போர் நடக்கும்போது வந்து நிறைய பொருட்களை எடுத்து போய் கொடுத்துருக்குங்க. அதாவது நிறைய குண்டுகள்லாம் சுட்டுகிட்டே இருக்க வேணும்ல, அந்த குண்டுகள் ஆமோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மூட்டை எடுத்து போய் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குமா அந்த கரடி. ஒரு வாரில் அது முக்கியமான ஹெல்ப் பண்ணிருக்கான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெகக்னேஷன் கொடுத்துப்பட்டுருக்குங்க போலாண்ட் நாட்டோட அரசாங்கம் வந்து. நம்மளால தான் பார்க்கக்கூடிய இன்சிடென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீஜன். ஆமாங்க புறாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் நிறைய மெசேஜிங் வந்து யூஸ் ஆயிருக்கு. முக்கியமாக சொல்லப்போனால் ஃபஸ்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா செர்ரி அமீன்ற ஒரு புறா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசான சம்பவம் பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட 12 மெசேஜை பண்ணிருக்கு. பேட்டில் ஆஃப் வெர்டன்றது வந்து ஒரு போர் நடந்திருக்கு ஃப்ரெஞ்சுக்கும் ஜெர்மனிக்கும் எதிராக. அந்த போரில் வந்து கிட்டத்தட்ட 12 மெசேஜ் வந்து நம்ம செர்ரி அமீன் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணிருக்காரு. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புறாவை தாக்குது ஒரு காலில். அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மெசேஜ் வந்து அதை கொடுக்குது. அந்த மெசேஜை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 பேரை சேவ் பண்ணிருக்கான் அந்த புறா. பாருங்கள் எவ்வளோ ஹீரோவாக செயல்பட்டுருக்கு. அதுக்கான நிறைய அவார்ட்ஸ்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. 5th பார்க்கக்கூடிய இன்சிடென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா
டால்ஃபின்ஸ் தாங்க. டால்ஃபின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, அறிவா செயல்படும். ரொம்ப ஹியூமன்ஸ் கூட ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும். ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் யுஎஸ் நேவி ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டால்ஃபின்ஸ 1960ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்றாங்க. எதுக்குன்னு வந்துன்னா, ஒரு கப்பல்ல ஷிப்ல போயிட்டுருக்கும்போது, அந்த ஷிப்ப சுத்தி எங்கனா மைன் வைப்பாங்கல்ல, ஷிப்ல வந்து ஒரு வெடிகுண்டு வச்சுட்டாங்கன்னா, அத கண்டுபிடிக்கிறது. யாருன்னா வந்தாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு சிக்னல் சொல்றது. அந்த ஷிப்ப சுத்தியே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டால்ஃபின்ஸ் காவல் இருக்க மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய செட் பண்ணிருக்காங்க. அதுக்கு ட்ரெய்னிங் குடுத்துருக்காங்க. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணும் தெரியும். கீழ. அதனால அது ஒரு எக்கோ மூலியமா அ ரெகக்னிஷன் பண்றதால, எஸ், நோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ் பண்ணுமா சோல்ஜர்ஸ்க்கு. எதனா ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா எஸ்ன்னு வருமா. எதுவுமே வரலன்னா நோன்னு சொல்லிட்டு அனுப்புமா. ஸோ பாருங்க விலங்குகள் இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஹீரோஸான விலங்குகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கு. முக்கியமா சொல்லப்போனா டாக்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ஸஸ், எலிஃபேண்ட்ஸ் சொல்லிட்டு நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, விலங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா போர்ல ஈடுபட்டு மனுஷங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணிருக்கு. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, மனுஷங்கள தோற்கவும் அடிச்சிருக்கு. ஸோ ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயமா உங்களுக்கு இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இதேமாரி இந்த வீடியோவ பார்க்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அத்துடன் தென் பை பை. சி யூ டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. பை பை.